2500 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கிடையாது, டெலஸ்கோப் கிடையாது. ஆனா அப்ப கிரேக்க நாட்டோட சிந்தனையாளர் ஒருத்தர் இந்த வருஷம் சூரிய கிரகணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சாராம். இது எப்படி சாத்தியமாச்சு? அதே மாதிரி அந்த வருஷம் சூரிய கிரகணம் நடந்துச்சு. 2500 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடையாத காலகட்டத்துல இவர் எப்படி அதை சொன்னாரு அப்படின்னா, பண்டைய கால மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய முன்னோர்கள் பல 100 வருடங்களாக எப்ப எல்லாம் பௌர்ணமி வருது, எப்ப எல்லாம் அமாவாசை வருது, எப்ப எல்லாம் சூரிய கிரகணம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பதிவேடுகள்ல எழுதி வச்சுட்டே இருந்தாங்க. இவரு அந்த பல 100 வருடங்களுக்கான மொத்த பதிவேடுகளையும் படிச்சு பார்த்து அவர் ஒரு கணிப்பு கணிச்சு அவர் சொல்றாரு, இந்த வருஷம் சூரிய கிரகணம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மக்கள் யாரும் அதை நம்பல. ஆனா அந்த வருஷம் சூரிய கிரகணம் நடந்தது. அதுல இருந்து இவர் மிகப்பெரிய சிந்தனையாளரா கிரேக்க நாட்டுல பார்க்கப்பட்டார். இந்த சூரிய கிரகணம் நடந்ததுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல 2 நாட்டுக்கு இடையில மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருந்தது. அந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு சூரிய கிரகணம் ஏற்பட்டு முழுசா இருட்டானதும், அன்றைய கால மக்களுக்கு அறிவியல் பத்தி அவ்வளவா தெரியாது இல்லையா? அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த போர் நடக்கிறது கடவுளுக்கு பிடிக்கல, அதனால கடவுள் கோவப்பட்டு சூரியனையே மறைச்சிட்டாரு அப்படின்னு நம்பி அந்த போரையே சமாதான ஒப்பந்தம் பண்ணி அந்த போரையே நிறுத்திட்டாங்களாமா. இந்த தாலஸ் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்றவரை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இவர் தான் ஆம்பர் கல்ல பட்டு துணியால தேய்ச்சா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது அப்படிங்கறத பத்தி கண்டுபிடிச்சாரு. ஆனா அது எலக்ட்ரிசிட்டின்னு அப்ப அவருக்கு தெரியாது. அது ஒரு மேஜிக்கா மட்டும்தான் அவர் பார்த்தாரு. அது எல்லாத்துக்கும் உலகத்துக்கு சொன்னார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் உங்க மின்சார மனிதன்.